everyone, welcome to CP channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான நான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த நான் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அது விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பவுடர் சுகர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. மாவை நல்லா சாஃப்டா வரவே ஆச்சுங்க. இதுல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாங்க. அப்போ மாவு ட்ரை ஆகாம இருக்குங்க. மாவு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. மேலே ஒரு ஈரத்துணி போட்டு வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில வச்சு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க. வீட்டில் செய்யறதுனால ஷேப் முக்கியம் இல்லைங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும். மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. பின்னாடி வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. சுட்டு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்குங்க. இப்போ நானும் டவால வச்சிடலாங்க. இப்போ டவாவை திருப்பி நானும் ஸ்லோ ஃப்ளேம்ல சுட்டு எடுத்துடலாங்க. ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. மேல பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மலாய் கோஃப்தாவோட சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. மலாய் கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு போன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன்.
நான் பன்னீர் பட்டர் மசாலா, மலாய் கோஃப்தா இதை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.